ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஐ கான்டாக்ட்ல பார்ட் 2 தான் பார்க்க போறோம். சரி வாங்க, இப்போ நம்ம சீரீஸ்குள்ள போயிடலாம். சீரீஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம சட்டுன்று டைம் வேஸ்ட் பண்ணாம சீரீஸ்குள்ள போயிடலாம். சீரீஸோட ஸ்டார்டிங்லேயும் நம்ம செயினை தான் காமிக்கிறாங்க. செயினுக்கு வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே கிடையாது போல, இறந்துட்டாங்க போல. பையன் அவங்க அப்பா அம்மா போட்டோ முன்னாடி பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கான். இவ இப்படி கும்பிட்டுட்டு இருக்கும் போது அவனோட தங்கச்சி லின் வரா. லின் வந்துட்டு அண்ணா கிட்ட அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இருந்துட்டு என்னாச்சு, எனக்கு என்னோட தங்கச்சி ரொம்ப கைண்டா என்கிட்ட நடந்துக்கிறா, என்ன விஷயம், ஏதாவது வேணுமா என்கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து லின் கிட்ட கேட்க, லின் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கேட்கணும்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து கேட்க ஆரம்பிக்கிறா. உனக்கும் பீசனுக்கும் ஏதாவது பிரச்சனையா, நீங்க ரெண்டு பேரும் நல்லா தானே இருந்தீங்க, ஒரு குட் ஃப்ரெண்ட் தானே நீங்க ரெண்டு பேருமே, எப்படி நீங்க ரெண்டு பேரும் திடீர்னு எனிமையானீங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி லின் வந்து செயின் கிட்ட கேட்கறா. செயின் இருந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, இங்க பாரு, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது, நீ ஒன்றும் ஓவராலாம் திங்க் பண்ணாத, அப்படியெல்லாம் எதுவும் எங்களுக்குள்ள எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு அண்ணா இங்க பாரு, நீ யாருகிட்டயும் பிரச்சனை பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கோம், உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன யார் பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி லின் வந்து கொஞ்சம் ஓவரா அண்ணா கிட்ட ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. நம்ம செயின் வந்து அவனோட தங்கச்சியை ரொம்பவே பத்திரமா பாத்துக்கிறா, ஏன்னா அம்மா அப்பா இல்ல, சோ அதனால பத்திரமா பாத்துக்கணும்ட்டு ரொம்பவே கேர் பண்ணி பாத்துக்கிறா. இப்படி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் ஒரு ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. இந்த ஸ்கூல் சீன் வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்திருக்கும், நான் தான் இந்த சீன் பெருசா இம்பார்ட்டன்டா இருக்காது அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணிட்டேன். ஆனா இப்ப பார்த்தா கொஞ்சம் இம்பார்ட்டன்டா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க கூட ஒரு மாதிரி கப்பலா வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த சீனை வந்து பார்ட் 2ல கன்டினியூ பண்ணி பண்றேன். நீங்க யாரும் குழப்பிக்காதீங்க, உங்களுக்கு வந்து ஈஸியா நான் புரியுற மாதிரியே இந்த சீனை வந்து எக்ஸ்பிளேஷன் பண்றேன், ஓகேவா? அப்புறம் 6th கிரேடு கிளாஸ் தான் காமிக்கிறாங்க. அந்த கிளாஸ்ல வந்து அந்த கிளாஸோட லீடர் பொண்ணு வந்து அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கா. இவ வந்து எதை பத்தி பேசிட்டு இருக்கான்னா, அவங்க கிளாஸோட பிரசிடென்ட்டை வந்து சூஸ் பண்றத பத்தி தான் அவ பேசிட்டு இருக்கா. இப்படி இந்த பொண்ணு அதை பத்தி கொஞ்சம் டீப்பா பேசிட்டு இருக்க, சடனா ஒரு பையன் எந்திரிக்கிறான். அவன் பேர் வந்து கன். அவனும் ஒன் ஆஃப் த மெயின் லீடு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஸ்டோரி தான் இந்த ஸ்கூல்ல கொஞ்சம் ஓவரா காமிக்கிறாங்க. அந்த பையன் எந்திரிச்சிட்டு நான் வாலண்டியரா ஸ்கூல் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு ரெப்ரசன்டேட்டிவா நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லி பேசிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னேவோ அங்க இருக்கிற யாருக்குமேவோ அது பிடிக்கவே இல்லை. அதுல ஒரு ஆறாவது பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு எந்திரிச்சிட்டு நீ ரெஃபரன்ஸ் பண்றாக்கு உனக்கு அதுக்கு என்ன தகுதி இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் இதுல ஜெயிப்பியா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து நம்ம கண் கிட்ட கேட்க, நம்ம கண் இருந்துட்டு அது எனக்கு தெரியாது, நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனான்ட்டு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு வந்து பிரசிடென்ட் ஆகணும்ட்டு எனக்கு ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்ல, அந்த பொண்ணு இருந்துட்டு டேய் அதுக்கெல்லாம் ஒரு தகுதி தர வேணும், உனக்கு என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் நீ இதுல நின்னா யார் உனக்கு சப்போர்ட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து இந்த பையன் கிட்ட கேட்க, இந்த பையன் இருந்துட்டு கிளாஸை சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான், யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ண மாட்டானா அப்படிங்கிற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. நம்ம கண் பக்கத்துலயே ஒரு பையன் நல்லா குப்புற கவுந்தடிச்சு படுத்துட்டு இருக்கான். இந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் இங்க பேசின எதுவுமே இது வரைக்கும் அவன் காதுலயே விழுகல போல. பையன் நல்லா தூங்கிட்டு இப்பதான் தூக்கத்துல இருந்து லைட்டா தெளிஞ்சு எந்திரிக்கிறான். எந்திரிச்சோடனே லைட்டா அப்படியே கண்ணெல்லாம் கசக்குவாங்க இல்லையா, ஒரு மாதிரி அலுப்பெல்லாம் விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பையன் கண்ணெல்லாம் கசிக்கிட்டு ஒரு மாதிரி கையை தூக்கி முறுக்கு விட்டுட்டு இருக்கான். இந்த பையன் லைட்டா கையை தூக்குறத பார்த்து நம்ம கண்ணு இருந்துட்டு அவன் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் கையை தூக்குற அப்படிங்கிற மாதிரி தப்பா நினைச்சுக்கிறான். தப்பா நினைச்சிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு இதோ இவன் தான் எனக்கு சப்போர்ட் பண்றேன்ட்டு அவனே கையை தூக்கிட்டால, இப்போ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கண் வந்து அந்த 3 அராத்து பொண்ணுங்க கிட்ட கேட்கறான். இந்த பக்கம் அந்த பையனை பார்த்தா, அந்த பையன் பேர் என்னன்ட்டு இன்னும் எனக்கு சரியா தெரியல. அந்த பையனை பார்த்தா இங்க என்னடா நடக்குது, நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, என்ன ஏன்டா தேவையில்லாம இந்த விஷயத்துல மாட்டி விடுறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் அந்த பையன் வந்து திரு முழிச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த அராத்து பொண்ணுங்களுக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்லை. அவங்களுக்கு பயங்கர கடுப்பா நம்ம கண்ணையே பார்த்துட்டு இருக்கான். ஆனா நம்ம கண்ணு வந்து ரொம்பவே ஹாப்பி. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 3 அராத்துக்களையும் தான் காமிக்கிறாங்க. கிளாஸ்ல உட்காந்து மொபைல்ல நோண்டிட்டு இருக்காங்க. அதுவும் டீச்சர் வந்து லெசன் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க லெசன் எடுத்துட்டு இருக்கும் போதேவும் இந்த 3 பொண்ணுங்க அதை கவனிக்காம மொபைல்ல சேட் பண்ணிட்டு இருக்காங்க. எதை பத்தினா நம்ம கண்ணை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம கண் வந்து பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு வந்து நிக்கிறது இவங்க 3 பேத்துக்குமே பிடிக்கவே இல்ல. சோ அவனை வந்து எப்படியாவது இந்த போஸ்ட்ல இருந்து எடுக்கணும், அவனுக்கு பதில் வேற ஒருத்தரை கொண்டு வரணும், ஆனா அவன் யாரு, அவனை எப்படி நம்ம சூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க 3 பேரும் மாத்தி மாத்தி அந்த மெசேஜ்ல டைப் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம கண்ணையும் நம்ம கண் கூட ஒரு பையன் இருந்தாலே அவங்க 2 பேரையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம கண் வந்து பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு அந்த ரெப்ரசென்ட் பண்றதுக்காண்டி சில போஸ்ட் இதெல்லாமே ரெடி பண்ணிருப்பான் போல. அதெல்லாமே ரெடி பண்ணிட்டு நம்ம கண் கூட அந்த பையன் இருக்காலே அந்த பையன் கிட்ட இந்த போஸ்ட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, அதை பார்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி கன் வந்து அந்த பையன் கிட்ட கேட்க, அந்த பையன் இருந்துட்டு பார்த்துட்டு சீச்சி இது நல்லாவே இல்லை, இதை பாக்குறதுக்கு லுக்காவே இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே கிடையாது, இதுல நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்க, தேவையில்லாம அதை எல்லாமே ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து அந்த ஸ்டிக்கர் ஒவ்வொன்னுத்தையா ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். இவ இருந்துட்டு டே என்ன பண்ணிட்டு இருக்க, அப்படிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நம்ம கன் வந்து கத்திட்டு இருக்கான். ஆனா இது எதுவுமேவா அந்த பையன் வந்து காதுலயே கேட்காம அவன் பாட்டுக்கு ஒவ்வொன்னா பிச்சு போட்டுட்டு இருக்கான். இப்படி ஒவ்வொன்னா பிச்சு போட்டுட்டு சில பல ஹேண்ட் டீடைல்ஸ் மட்டும் அந்த பையன் அந்த போஸ்டர்ல வந்து மிச்சம் வைக்கிறான். மிச்சம் வச்சுட்டு இதை பாரு, இந்த போஸ்ட் இப்ப எப்படி இருக்கு
நம்மள நினைச்சு அவன் ரொம்பவே பயந்துட்டான் போல. அதனாலதான் எப்ப பார்த்தாலும் பையன் அங்கேயே சுத்திட்டு இருக்கான்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன்னோட கேங் எல்லாருமேவும் செயினை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிற எல்லாமேவும் நம்ம நோவாவுக்கும் கேக்குது. நம்ம நோவாவும் யாரு அப்படிங்கிற மாதிரி லைட்டா புக்கது எல்லாமேவும் அப்படியே விளக்கிட்டு பார்த்தா நம்ம சன்னோட கேங்கு தான் பேசிட்டு இருக்காங்க இல்லையா. சோ இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத நம்ம நோவாவும் கேட்டுறான். இவங்களுக்கும் லைட்டா டவுட் வருது. நம்ம பேசுறது எல்லாத்தையுமே யாரோ வாட்ச் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்துட்டு அந்த நம்ம நோவா நின்று இருந்தாலே அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அங்க வந்து யாரையுமே காணோம். இவங்க எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. யார் இங்க நின்னது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சன் மட்டும் இருந்துட்டு லைட்டா ஒரு மாதிரி டவுட்லயேவும் இன்னொரு பக்கம் பார்த்துட்டு இருக்கான். இவ இப்படி பாக்குற பக்கத்துலயே தான் நம்ம நுவா பையனும் ஒளிஞ்சிருக்கான். நம்ம நுவா பையனுக்கு பயங்கரமான ஒரு பயமா இருக்கு. ஐயோ பாத்துருவானோ அப்படிங்கிற மாதிரி பயத்திலேயேவும் அங்க இருந்து பையன் வேக வேகமா தலை தெறிக்க ஓடி போயிட்டு இருக்கான். இவன் அங்கிருந்து ஓடி போய் வேற ஒரு இடத்துல நின்னு நம்ம லின்னுக்கும் பிளாவுக்கும் கால் பண்ணி இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி பையன் வந்து கால் பண்றான் நம்ம லின்னுக்கு. நம்ம லின்னும் அட்டன் பண்றான். இவனும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம சன் வந்துடுறான். சன் வந்து நம்ம நுவாவோட போனை அப்படியே பிடுங்கி காலை கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்ம லின்னு இருந்துட்டு என்னாச்சு காலை கட் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நம்ம சன் வந்து நம்ம நுவா கிட்ட, டேய் இது உனக்கு தெரியாதா, அடுத்தவங்க பேசுறத ஒட்டு கேட்கறது தப்புன்ட்டு உனக்கு தெரியுமா தெரியாதா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவா கிட்ட கேட்க நம்ம நுவா வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அவன் கையில இருக்கிற போனை வாங்கிட்டு அங்க இருந்து அவன் பாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு இருக்கான். நம்ம சன் இருந்துட்டு நீ ஓடினா மட்டும் உன்னை விட்டுருவேனாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நக்கலா அவனை பார்த்து சிரிச்சுட்டு நம்ம நுவா எந்தெந்த பக்கம்லாம் இவன் கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பக்கமா ஓடி ஓடி போயிட்டு இருக்கான். இவன் இப்படி ஒவ்வொரு பக்கமா ஓடி ஓடி போயிட்டு இருக்க அதே பக்கத்துக்கு கரெக்டா நம்ம சன் பையனும் வந்து வந்து நின்றுட்டு இருக்கான். இப்படி ஒரு கட்டத்துல நம்ம சன்னும் நம்ம நுவாவும் மோதிக்கிறாங்க. அப்படி மோதினதுல நம்ம நுவா வந்து கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்ததுல அவனோட கண்ணாடியும் கீழே விழுந்துருது. பையனுக்கு கண்ணாடி போடலன்னா கண்ணு தெரியாது போல. கண்ணாடி எங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு அங்க இருக்கிற எல்லா இடத்தையுமே அப்படியே கைய வச்சு தடவி தடவி பார்த்துட்டு இருக்கான். ஆனா கண்ணாடி மட்டும் நம்ம நுவா கையில கிடைச்ச மாதிரி தெரியல. இவன் இப்படி தேடி இருக்கும்போது சடனா அவனோட கிளாஸ் வந்து உடஞ்ச மாதிரி சவுண்டு கேக்குது கிராக்ன்ட்டு. பையனுக்கு அதை பார்த்தோன்னே வாட ஆண்டவா ஏன்டா என்னோட காலேஜ் லைஃப் மட்டும் இவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பையன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க நம்ம சன் வந்து நுவா பக்கத்துல போய் என்னாச்சு உன்னோட நாலு கண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாவை ஒரு மாதிரி நக்கலா பேசுறான். நம்ம நுவா இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, ஒழுங்கு மரியாதையா என்னை விட்டுட்டு தள்ளி போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து நம்ம சன்னை பிடிச்சி தள்ள நம்ம சன்னும் கீழே விழுகிறான். கீழே விழுந்ததுல நம்ம சன் வந்து நுவாவை பிடிச்சிருக்க நம்ம நுவாவும் நம்ம சன் மேலேயே விழுந்துறா. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஒரு கிஸ் தான். அப்படியே ஆக்சிடென்டா ஒரு கிஸ் வந்து நடந்துருது. இந்த கிஸ்ஸை வந்து ரெண்டு பேருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம நுவா வந்து சன்னை தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சுட்டு அட இப்ப ஏன்டா எனக்கு தேவையில்லாம கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து சன் கிட்ட கேட்க சன் இருந்துட்டு இங்க பாரு, நான் ஒன்னும் உன்னை வேணும்ட்டே எல்லாம் கிஸ் பண்ணவே இல்லை. இது வந்து ஆக்சிடென்டா நடந்த ஒரு கிஸ் தான். எனக்கு உன்னை கிஸ் பண்ணணும்ட்டு சுத்தமா விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நுவா கிட்ட சொல்ல நம்ம நுவா இருந்துட்டு எதுவா இருந்தா என்ன, நீ தானே என்ன கிஸ் பண்ண, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ், என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் உன்ன மாதிரி ஒரு ஆளை வந்து நான் கிஸ் பண்ணிட்டேன்னு ஏன்டா எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே வந்துட்டு இருக்க, இதுக்கப்புறமாவது என் பின்னாடி வராம அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து நம்ம சன்னை பிடிச்சி சத்தம் போட்டுட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போலான்னு பார்த்தா நம்ம சன் இருந்துட்டு ஹலோ எந்த பக்கம் போயிட்டு இருக்க, வழி இந்த பக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவா கிட்ட சொல்ல நம்ம நுவா இருந்துட்டு அட தள்ளுறா அது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பையன் அங்க இருந்து பயங்கர கடுப்பா கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம சன்னை பார்த்தா நம்ம சன் வந்து நுவா கிஸ் பண்ண அந்த லிப்ஸியவோ ஒரு மாதிரி தொட்டு தொட்டு பார்த்துட்டு கியூட்டா நின்றுட்டு இருக்கான். அங்க இருந்து கோவமா கிளம்பி வந்தவன் அவனோட கிளாஸ்க்கு தான் வந்திருக்கான். ஆனா பையனுக்கு கண்ணாடி போடாதனால கண்ணு தெரியலையா. சோ அவன் வந்து எந்த கிளாஸ்க்கு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியல. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி இவனையே பார்த்துட்டு இருக்க. இவன் வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட சாரி இது வந்து என்னோட கிளாஸ் இல்லைன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு அங்க இருந்து போலான்ட்டு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு பையன் இருந்துட்டு டே டே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நீ வந்து இங்கிலீஷ் மேஜரா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து நம்ம நுவா கிட்ட கேட்க நம்ம நுவாவும் இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ப்ரொஃபசர் இருந்துட்டு நீ இங்கிலீஷ் மேஜர்னா நான் ஏன் உன்னை பார்க்கவே இல்லை, நீ என்னோட ஸ்டூடெண்டா, என்னோட கிளாஸ்ல நான் உன்னை பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொஃபசர் வந்து நம்ம நுவா கிட்ட கேட்க நம்ம நுவா இருந்துட்டு என்னோட பேர் வந்து நுவா, நான் வந்து பெருசா கிளாஸ் போட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ப்ரொஃபசருக்கு ஞாபகமே வருது, ஓ நீதான் அந்த பையனா, நீ கூட காலையில என்கிட்ட நல்லாவே இங்கிலீஷ் பேசினல, எங்க உன்னோட கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபசர் வந்து நுவா கிட்ட கேட்க நுவா இருந்துட்டு ஓ அதுவா, என்னோட கண்ணாடி வந்து இன்னைக்குதான் உடஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கான். இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போதேவும் அதே இடத்துலதான் நம்ம லின்னு பிளவ் செயின்ட்டு 3 பேருமே இருக்காங்க. எல்லாருக்குமே இவனை பார்த்தோன்னே பயங்கரமான ஒரு ஷாக்கா இருக்கு. ஏன்னா பையன் கிளாஸ் போடாம செம ஹேண்ட்ஸமா இருக்கான். நம்ம பிளவ்ல இருந்துட்டு டேய் நுவா இது நீயாடா, இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்க, நீ வந்து கிளாஸ் போடாம உன்னோட மூஞ்சிய கண்ணாடியில பாத்திருக்கியா, எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்க தெரியுமா, நிஜமாவே நீதானா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளவ்லவும் நம்ம நுவாவை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா. இவ இப்படி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க அதே இடத்துல சாங்குன்ட்டு இன்னொரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து நம்ம நுவாவை பார்த்துட்டு இது வரைக்கும் கிளாஸ் போட்டுட்டு இருந்தான், இதுக்கப்புறம் இவனுக்கு கிளாஸே வேணாம், ஏன்னா நான் இவனுக்கு ஸ்பான்சர் பண்றேன், இதுக்கப்புறம் இவன் வந்து நிறைய கான்டாக்ட் லென்ஸ் தான் யூஸ் பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி அந்த சாங்
பையன் நம்ம நுவா கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கான். ஆனா நம்ம நுவாக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்னடா நடக்குது, யாரு இவங்க, எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே புரியாம பையன் திரு திருண்டு முழிச்சுக்கிட்டேவும் இங்க என்ன நடக்குது, நீங்க எல்லாம் யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்க, நம்ம லின் பொண்ணு அங்கதானே இருக்கா. நம்ம லின் இருந்துட்டு, இவர் பேர் தான் சாங், இவர் நம்ம ஃபேக்கல்ட்டியோட சீனியர், இப்போதைக்கு இவர் இங்க வந்திருக்காருன்னா ஃப்ரெஷ்மேன் காண்டி சின்னதா காம்படிஷன் ஒண்ணு வந்து போயிட்டு இருக்கு. அதாவது ஸ்டார் அண்ட் மூன் காம்படிஷன் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்காண்டி ஆட்கள் எல்லாம் செலக்ட் பண்றதுக்காண்டி தான் இவர் இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லின் வந்து நுவாயிட்ட சொல்ல, நம்ம நுவாக்கு ஒண்ணுமே புரியல. அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம செயினும் அங்கதான் இருக்கா. நம்ம செயின் வந்து நம்ம நுவாக்கு, இங்க பாரு, நீ இதெல்லாம் நினைச்ச உடனே கன்ஃபியூஸ் ஆயிக்காத, நான் உனக்கு டீட்டெயிலா எல்லாமே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நுவா கிட்ட அதை பத்தி டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டு இருக்கா. ஆல்ரெடி நம்ம குயின் காண்டி லின்ன வந்து செலக்ட் பண்ணிட்டோம், நீதான் கிங்கா இருக்க போற அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து நுவா கிட்ட சொல்ல, நம்ம நுவாக்கு ஒண்ணுமே புரியல. எது ஸ்டார் அண்ட் மூன் காம்படிஷனா, அதுல நான் கிங்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து நம்ம செயின் கிட்ட கேட்க, நம்ம செயினும் இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம நுவா இருந்துட்டு, இல்ல இதுக்கு வேணாம், நான் எல்லாம் இதுக்கு சூட் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து செயின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு, இங்க பாரு, எதுக்கும் பயப்படாத, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, சோ நீ பயப்படாத அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து நுவா கிட்ட சொல்றான். நம்ம நுவா இருந்தாலும் வேணாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படியோ ஒரு வழியா நம்ம நுவா கிட்ட அது இதுன்னு சொல்லி நம்ம நுவாவையும் சம்மதிக்க வச்சுட்டாங்க. நம்ம நுவாவும் ஓகேன்னு சொல்லிட்டான். இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா, அடுத்து நம்ம 4 பசங்களும் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ப்ளவ் வந்து நுவாவை பார்த்துட்டே, நீ எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்க தெரியுமா, அந்த கிளாஸ் இல்லாம செம ஹேண்ட்ஸமா இருக்கடா, இவ்வளவு நாள் இந்த அழகு எல்லாத்தையுமே எங்கடா ஒளிச்சு வச்சிருந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து நுவாவை பார்த்து அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. நம்ம ப்ளவ் வந்து நுவா கிட்ட, இங்க பாரு, இதை வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா நம்ம பாருக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து நுவா கிட்ட சொல்ல, நம்ம நுவா வந்து ஒரு மாதிரி தயங்குறான். அது அது வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி லைட்டா தயங்குறான். நம்ம ப்ளவ் வந்து விடாம, இங்க பாரு, வேணான்ட்டு மட்டும் சொல்லாத, நீ எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்க தெரியுமா, எவ்வளவு ஹாட்டா இருக்கு, இது எல்லாமே அங்க இருக்கிறவங்க பாக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து நுவா கிட்ட சொல்ல, நம்ம நுவாவும் சரின்னு சொல்லியிருப்பான் போல. அப்புறம் நம்ம ப்ளவும் லின்னும், சரிவா நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம செயினும் நம்ம நுவாவும் மட்டும் தனியா இருக்காங்க இல்லையா. நம்ம நுவா வந்து அங்க லைப்ரரியில நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம செயின் கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கா, இங்க பாரு, உனக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனைன்ட்டுலாம் எனக்கு தெரியாது, ஆனா நீ வந்து கொஞ்சம் சேஃபா இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து செயின் கிட்ட சொல்ல, நம்ம செயினும் இதெல்லாமே கேட்டுட்டீங்க பாரு, நீ இதெல்லாம் நினைச்சு ஒன்னும் வரி பண்ணிக்காத, அவங்களால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, சோ நீ வந்து இதை வந்து ஃப்ரீயா விட்டுரு, நான் வந்து அவங்கள பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நுவா கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கான். இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா, அடுத்து நம்ம நுவாவோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. நம்ம நுவாவோட வீட்டை பார்க்கும் போதேவும் பையன் கொஞ்சம் ரிச்சான பையன் மாதிரி தான் தெரியுது. நம்ம நுவாவும் நம்ம பிளவு சொன்ன மாதிரியும் அன்னைக்கு நைட் வந்து பார்ட்டிக்கு கிளம்பி ரெடி ஆயிட்டு இருக்கான். இவன் எப்படி ரெடியா உட்காந்துருக்க போது நம்ம நுவாவோட அசிஸ்டன்ட் ஒரு ஆள் வந்து நம்ம நுவாக்கு ஒரு புது கிளாஸ் கொடுக்குறான். இந்தாங்க சார் உங்களோட கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவாவோட அசிஸ்டன்ட் வந்து நுவாக்கு கிளாஸ் கொடுக்க, நம்ம நுவா இருந்துட்டு, இல்ல இந்த கிளாஸ் எல்லாம் வேணாட்டு நான் நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நான் கான்டாக்ட் லென்ஸ் வந்து யூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து அவர்கிட்ட சொல்ல, அவர் இருந்துட்டு, இது என்ன புதுசா எப்பத்துல இருந்து மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நம்ம நுவா கிட்ட கேட்க, நம்ம நுவா பையன் ரொம்பவே கியூட்டா சிரிக்கிறான். சிரிச்சிட்டு, சும்மா இப்பதான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சேன், அதனாலதான் இனிமேல் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணாம லென்ஸ் வந்து யூஸ் பண்ணலான்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து அவர்கிட்ட சொல்றா. அவர் பேர் என்னன்ட்டு எனக்கு இன்னும் தெரியல. அவர்கிட்ட சொல்ல, அவர் இருந்துட்டு, சரி ஓகே உங்களை வந்து நானே டிராப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நுவா கிட்ட சொல்ல, நுவா இருந்துட்டு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து அவர்கிட்ட சொல்ல, அவரும் கேட்டுட்டு, சரி ஓகே உங்க அப்பா கால் பண்ணா உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நுவா கிட்ட சொல்றான். நுவா இருந்துட்டு, எங்க அப்பா கால் பண்ணாருன்னா நான் ஜஸ்ட் கிளப்புக்கு போயிருக்கேன்ட்டு மட்டும் சொல்லு, வேற எதுவும் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து அவர்கிட்ட சொல்ல, அவரும் சரி ஓகேன்னு கேட்டுக்கிறாரு. கேட்டுட்டு, சரி ஓகே உங்க அம்மா வந்து அப்ராட்ல இருந்து கால் பண்ணா நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நம்ம நுவா கிட்ட கேட்க, நம்ம நுவா வந்து ஒரு நிமிஷம் அவங்க ஃபேமிலி வாக்குல இருந்த போட்டோவை வந்து ஒரு நிமிஷம் பாக்குறான். எல்லாருமே தனித்தனியா அவங்களோட ஒர்க்கை பாக்குறதுக்கு தனியா இருக்காங்க போல. பையன் அவன் ஃபேமிலியை ரொம்பவே மிஸ் பண்றான் போல. ஒரு மாதிரி அந்த போட்டோவே பார்த்துட்டு, அம்மா கால் பண்ணாங்கன்னா நான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிறதுக்கு வெளியே போயிருக்கேன்ட்டு மட்டும் சொல்லு, வேற எந்த ஒரு விஷயத்தையுமே அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போலான்ட்டு பார்த்தா, அவர் இருந்துட்டு, ஒரு நிமிஷம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நுவாக்கு வந்து சேஃபா அவர் வந்து நிறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடையை எடுத்து கொடுக்குறான். நம்ம நுவாவும் அதை வாங்கிட்டு அங்க இருந்து பார்ட்டிக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் வந்து பார்ட்டில என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுலாம் ஒண்ணுமே காமிக்கல. இந்த சீனை இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. நம்ம நுவா பையன் சரக்கடிச்ச போதை இன்னும் இறங்காம பெட்ல அப்படியே படுத்திருக்கான். இப்படியே கொஞ்ச நேரமா போது, கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நம்ம நுவா பையன் கண் முழிக்கிறான். கண் முழிக்கும் போதே அவனுக்கு பயங்கரமா தலைவலிக்குது. ஐயோ அம்மா அப்படிங்கிற மாதிரி தலையை புடிச்சுக்கிட்டே தான் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு அப்படியே சுத்தி முத்தி பாக்குறான், நம்ம எங்க இருக்கோம், இது யாரோட பெட் அப்படிங்கிற மாதிரி சுத்தி முத்தி அந்த ரூம் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கான். இவன் இப்படி பார்க்கும்போதுதான் தெரியுது,
பையன் பார்ட்டில யார் கூடயும் ஸ்டே பண்ணியிருக்கான்ட்டு. ஏன்னா அவனோட பாடி எல்லாமேவும் நிறைய இட்லி மார்க்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவனோட ட்ரெஸ் எல்லாமே அங்கங்க போட்டிருக்கு. மேட்ருக்கு யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நுவாக்கு பயங்கரமா ஷாக்கா இருக்கு. அட ஆண்டவா! லாஸ்ட் நைட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாரி பையன் ஒரு மாரி திங்க் பண்ணிட்டே இருக்கான். இவன் இந்த மாரி திங்க் பண்ணும்போது தான் லாஸ்ட் நைட் என்ன நடந்துச்சுன்ட்டு நம்மளுக்கே காமிக்கிறாங்க. நம்ம நுவா பையன்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அன்னைக்கு நைட் வந்து நம்ம சன் கூட தான் கொஞ்சம் குஜாலா இருக்கான். இவங்க 2 பேரும் எப்படி இப்படி ஒண்ணா இருக்காங்கன்ட்டு நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. இத பத்தி எந்த ஒரு டீட்டெயிலுமேவும் இந்த எபிசோட்ல வந்து சொல்லவே இல்ல. ஐ திங்க் இத பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாமேவும் நான் செகண்ட் எபிசோட்ல வரும்னு நெனைக்கிறேன். இப்படி இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறதோட எபிசோட் 1ல பார்ட் 2 வந்து இங்க கம்ப்ளீட்டா முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இதே மாரி நெறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தி எக்ஸ் மார்னிங்கும் ரிலீஸ் ஆயிருச்சு. ஆனா எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா அந்த சீரிஸும் நம்ம ஜிஎம்எம் டிவியோட தானே. ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருமான்ட்டு கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ நான் போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அது வரைக்கும் நம்ம டிராமா வித் ராய் சேனல்ல நீங்க வந்து மறக்காம பாருங்க. அவங்க வந்து அந்த சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. உங்க எல்லாரையுமேவும் நான் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பை மை ஃபேமிலிஸ். பை பாய்.